அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மாபாய். கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அம்ரின் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூலில் 6748வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ரத்தத்துஹு அத்தியரத்து மின் ஹாஜத்தின் ஃபகத் அஷ்ரக. ஒருவர் ஒரு இடத்திற்கு புறப்பட்டு செல்கின்றார், அல்லது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கின்றார். அந்த நேரத்தில் சகுனம் பார்த்து தான் நாடிய காரியத்தை செய்யாமல் பின்வாங்கினால் அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். இன்னைக்கு பெரும்பாலும் விஞ்ஞானம் விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு வளர்ச்சி பெற்ற இந்த காலத்திலும் கூட சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். வீட்டை விட்டும் புறப்படுகின்ற சமயம் குறுக்கே காகம் பறக்கிறதா, பூனை செல்கிறதா, எதிர் திசையில் விதவைகள் வருகிறார்களா என்றெல்லாம் பார்த்து வீட்டை விட்டும் புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கும் நாம் பார்த்து வருகின்றோம். அதாவது ஒரு காரியம் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் அது இறைவனுடைய கையில் தான் இருக்கின்றது. காகத்தின் கைகளிலோ, பூனையின் கைகளிலோ, விதவை பெண்களின் கைகளிலோ அந்த காரியத்தை அல்லாஹ் ஒப்படைக்கவில்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் சகனம் பார்த்து விட்டு வீட்டை விட்டும் புறப்படுகிறார்கள், ஆனால் வீட்டிற்கு பிணமாக வருகிறார்கள். பார்க்கின்றோமா இல்லையா? நாம் செல்லக்கூடிய காரியங்களை வெற்றியாக்கி வைப்பதும் அதை தோல்வியுறச் செய்வதும் இறைவன் மட்டும்தானே தவிர இறைவனுடைய படைப்புகளுக்கு அந்த ஆற்றல் நிச்சயமாக கிடையாது. எனவே இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை இறைவனுடைய படைப்புகள் மீது ஒருவர் வைத்தால் அதற்கு பேர் தான் இணை வைத்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உடனே நபித்தோழர்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அதுக்கு என்ன பரிகாரம்? அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளத்தில் வரும் பொழுது வீட்டை விட்டு வெளியே வருகின்றோம். இன்றைக்கும் சமுதாயத்தில் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம், அது பெண்கள்கிட்ட அதிகமாக காணப்படுது. விதவைகள் வந்தாங்க அப்படின்னா காரியம் உருப்படாது என்று சொல்லி மறுபடியும் வீட்டிற்குள்ளால் சென்று ஒரு டம்ளர் தண்ணீரை அறிந்துவிட்டு மறுபடியும் தான் வீட்டை விட்டும் வெளியே வருவார்கள். இவங்க வரும்பொழுதெல்லாம் இவங்க விரும்பாதவர்கள் எதிர் திசையில் வந்தாங்கன்னா நம்ம போகிற காரியணிக்கு உருப்படவே செய்யாது அப்படின்னு வீட்டிலேயே உட்காந்துட வேண்டியதுதான். பொது தேர்வுக்கு ஒரு ஆள் போகிறாரு, இன்றைக்கி தான் தேர்வு, எழுதலைன்னா அவ்வளவுதான், ஜென்மத்திலேயே எழுதவே முடியாது என்று வைத்துக்கொள்வோம். இவர் தேர்வுக்காக புறப்பட்டு செல்கின்றார். ஒரு 10-15 விதவைகள் எதிரில் வராங்க அப்படின்னா இவர் தேர்வுக்கு போகாமல் இருப்பாரா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டால் என்ன பரிகாரம் என்று நபித்தோழர்கள் கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருவார்கள். ஐ யகூல அஹதுஹும், இந்த மாதிரியான சகுனம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஒருவருக்கு நிர்பந்தமாக ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அவர் சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருக்க. நன்மை என்பது நீ தருவதுதான் நன்மை, நீதான் அந்த நன்மையை தர வேண்டும். அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருக்க, நீதான் அந்த நன்மையை தர வேண்டும். வலா தயர இல்லா தயருக்க, உன் சகுனம்தான் சகுனம், வேற சகுனமே உலகத்தில் கிடையாது. சகனம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது நீ தரக்கூடிய சகனம் தான். நாங்கள் பார்க்குறது பூனை குறுக்க போச்சா, விதவிகள் வந்தாங்களா, பிணம் வந்துச்சா, சில பேர் ஜனாசா வந்தால் என்ன செய்வாங்கன்னா அப்படி நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க. எதிர்த்து சில ஜனாசா வந்துச்சு அப்படின்னா காரியம் உருப்படாது என்பது அவருடைய எண்ணம்.
உடனே வீட்டிற்குள்ளால் சென்று விடுவார்கள். அப்போ இந்த மாதிரி சகனம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வலா இலாஹா கைருக்க, உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் உலகத்தில் யாரும் கிடையாது என்ற துவாவை நீங்கள் ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதில் சகனம் பார்ப்பது கூடாது. எல்லா நேரங்களும் இறைவனால் படைக்கப்பட்ட நேரங்கள். வீட்டை விட்டு புறப்படும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற பிரார்த்தனையை நாம் செய்துவிட்டு வீட்டை விட்டும் புறப்பட்டால் மரணத்தை தவிர வேறு எந்த வகையான துன்பங்களும் நமக்கு ஏற்பட. இவருக்கு இப்போ மரணம் வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ மரணம் வந்தே தீரும். இந்த துவாவை ஓதிவிட்டு ஒருவர் வீட்டை விட்டும் சென்றால் அவருக்கு மரணத்தை தவிர மற்ற எந்த துன்பங்களும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறார்கள். அதனால் குறிப்பாக முஸ்லீம்கள் இந்த சகனம் பார்ப்பதை விட வேண்டும். நல்ல காலம், கெட்ட காலம், யமகண்டம், அந்த கண்டம், இந்த கண்டம், அந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம், குழந்தை பிறந்து விட்டாலேயே உடனே காலண்டர் எடுத்துருவாங்க. குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்துச்சு, அது என்ன நட்சத்திரம். உலகத்தில் எந்த 2 கடிகாரங்களும் ஒரே மாதிரியான நேரத்தை காட்டுவதே கிடையாது. சில வீடுகளில் பார்த்தா பக்கம் பக்கமாக கடிகாரங்களை மாட்டி வச்சுருப்பாங்க. ஒன்று 10:10 காமிக்கும், ஒன்று 10:12 காமிக்கும், இன்னொன்று 9 மணியை காமிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் நேரங்கள் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்ட நேரங்கள். அது நல்ல நேரமாக கெட்ட நேரமாகிறது பயன்படுத்துவதை கொண்டு தான் இருக்கின்றது. நல்ல காரியத்தை செய்தால் அவனுக்கு நல்ல நேரம், அந்த நேரத்தில் கெட்ட காரியத்தை செய்தால் அவனுக்கு கெட்ட நேரம். அந்த நேரத்தை கெட்ட வழிகளே அவன் செலவழித்திருக்கிறான் என்பதுதான் பொருளை தவிர காலங்கள் அனைத்தும் அது நல்ல காலங்கள் தான். காலத்தை திட்டினால் காலத்தை நாம் திட்டவில்லை, படைத்தவனை நாம் திட்டுகின்றோம். காலத்தை படைத்தவனை நாம் திட்டுகின்றோம். அதனால் காலத்தை திட்டுவதோ சகனங்கள் பார்ப்பதோ அது நிச்சயமாக கூடாது, கூடவே கூடாது என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது. இதன்படி நாம் செயல்படுவோம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற வார்த்தையை மொழிந்து வீட்டை விட்டும் நாம் புறப்படுவோம். நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ பல்கலைக்கழகங்களுக்கோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அவர்கள் புறப்படுவார்களே, ஆனால் அவர்களுக்கும் இந்த வார்த்தையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் வீட்டை விட்டும் வெளியே செல்கின்ற பொழுது அனுப்பக்கூடியவர்கள் ஃபீ அமானில்லா, நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று வா, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அப்படிங்கிற பிரார்த்தனையை நாம் சொல்லி அனுப்ப வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்கிறது. இதை நாம் கடைபிடிப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்.